வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ட்ருத் தமிழ் கனடாவினுடைய கனடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன். கடந்த 24 மணி நேரத்தில் கிடைக்கப்பெற்ற கனடிய தமிழ் செய்திகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம். முதலாவது விடயம் பார்த்தமாக இருந்தால், கனடாவினுடைய அரசியல் நீரோட்டத்திலே முதன்மையான ஒரு விவாதம் ஒன்று தற்போது சூடுபிடித்திருக்கிறது. அதுதான் அல்பர்டாவினுடைய பிரிவு. அதாவது அல்பர்டா மாகாணமானது கனடாவிலிருந்து பிரிந்து செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை தற்போது முன்னெப்போதும் இல்லாத அளவிலே வலுப்பெற்று வருகிறது. வளங்கள், வங்கி நடைமுறைகள் மற்றும் மத்திய அரசினுடைய நிதி ஒதுக்கீடுகள் தொடர்பாக தொடர்ச்சியாக பெடரல் கவர்மெண்டுடன் இருக்கின்ற அந்த மோதல் போக்கானது நீண்டகால அடிப்படையிலே அல்பர்டாவிலே இந்த பிரிவினவாத கோரிக்கையானது அதிகரிப்பதற்கான ஒரு அடிப்படை காரணியாக மாறியிருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக ஏப்ரல் 2025 பிரதமர் மார்கர்னே பதவியேற்றதன் பிற்பாடு, லிபரலினுடைய ஆட்சி மீண்டும் வந்ததன் பிற்பாடு இந்த கோரிக்கை இன்னும் வலுப்பெற தொடங்கி இருக்கின்றது. அதே போல பிரீமியர் டேனியல் ஸ்மித்தினுடைய அண்மைக்கால சட்ட மாற்றங்களும் இந்த குரலை இன்னும் வலுப்பெற வைத்திருக்கிறது. சமீபத்தில் நடத்தப்பட்ட ஒரு கருத்து கணிப்பிலே 29% மக்கள் பிரிவினையை ஆதரிக்கிறார்கள் என்றும் 70% மாணவர்கள் பிரிவினையை எதிர்க்கிறார்கள் என்கின்ற ஒரு நிலைப்பாடும் வந்திருக்கின்றது. அமெரிக்காவுடனான வர்த்தக மோதல், சர்வதேச பொருளாதார நெருக்கடி சூழல் என்று சொல்லி உலகமே பெரும் பரபரப்பாக ஒரு பொருளாதார சரிவு ஏற்பட்டு விடுமா என்று சொல்லி பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே அல்பர்டா மாகாணமானது பிரிய வேண்டும் என்கின்ற ஒரு முடிவை எடுக்குமாக இருந்தால் அது நிச்சயமாக கனேடிய ஐக்கிய ஒருமைப்பாட்டிலே ஒரு நீண்ட தாக்கத்தை ஏற்படுத்தும். அது ஒரு செயின் ரியாக்ஷன் போல ஏனைய மாகாணங்களுக்கும் பரவமாக இருந்தால் கனடாவினுடைய ஒருமித்த தேசிய பாதுகாப்பு என்பது நிச்சயம் கேள்விக்குரிய ஒரு விடயமாக மாறிவிடும். இருந்த போதிலும் அல்பர்டா அரசானது இதற்கு எதிரான ஒரு நிலையில்தான் இருப்பதாக தெரிகிறது. பெரும்பாலான பொதுமக்களினுடைய ஏகோபித்த ஆதரவு இதற்கு இல்லை என்றாலும் கூட கணிசமான அளவிலே இது பேசுபொருளாகி இருப்பது நிலைமையை பதட்டமான ஒரு சூழலில் தான் வைத்திருக்கிறது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால், ஸ்கார்பரோ சவுத் வெஸ்ட் தொகுதியினுடைய ஒன்டாரியோவினுடைய லிபரல் கட்சி வேட்புமனு போட்டியிலே பாராளுமன்ற உறுப்பினரான நேட் எஸ்கின் ஸ்மித் தோல்வியடைந்திருக்கின்றார். வெறும் 19 வாக்குகள் வித்தியாசத்திலே தொழிலதிபரான அஹாசனுல் ஹபீஸ் தற்போது வெற்றியடைந்திருக்கின்றார். அடுத்த வேட்பாளராக இவர் நிறுத்தப்பட வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றது. இதற்கு 1800 வேட்பாளர்கள் விருப்பமனு தாக்கல் செய்ததாக சொல்லப்படுகின்ற நிலையிலே தேர்தல் முறையிலே குளறுபடிகள் இருந்ததாக எஸ்கின் ஸ்மித் தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால், கனடா முழுவதும் பண மோசடி மற்றும் நிதி சார்ந்த குற்றங்களை தடுப்பதற்காக ஒரு புதிய நிதி மோசடி தடுப்பு முகமை ஒன்று ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. $353 மில்லியன் பட்ஜெட்டிலே இந்த புதிய முகமை உருவாக்கப்பட இருக்கிறது. இதன் தலைமையகம் ஒட்டாவாவிலே இருக்கும். RCMP-லிருந்து தனித்து செயற்படுகின்ற 250 ஊழியர்கள் இதிலே மொத்தமாக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே நிலவுகிற பண மோசடிகளை இது உன்னிப்பாக கவனிக்கும் என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் அதிகமான விக்டிம்ஸ் அங்கேதான் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு மிக சாதாரணமான செய்தியாக உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் பெரும்பாலான நிதி மோசடி குற்றங்களிலே, ஆன்லைன் மோசடி குற்றங்களிலே கனடாவினுடைய பணம் வெளிநாடுகளுக்கு செல்லுகிறது. இது தனி நபரினுடைய உள்நாட்டு வருமானத்தை மட்டும் பாதிக்கப் போவதில்லை. உள்நாட்டிலிருந்து திருடப்படுகின்ற அவர்களுடைய பணம் நேரடியாக அந்த தனி நபரினுடைய பொருளாதாரத்தை சீர்குலைக்கின்ற அதே நேரத்திலே அந்த பணமானது வெளிநாடுகளுக்கு உடனடியாக கிரிப்டோ கரன்சிஸ் மூலமாக மாற்றப்படவும் வாய்ப்பு இருக்கிறது. அப்படி மாற்றப்படுகிற போது அது கனடியன் டொலர்ஸை தின்று தீர்த்துவிடும். அது கனடாவினுடைய அந்நிய செலாவணியிலே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரே மோசடியானது இரு தரப்புக்கு ஒரே நேரத்திலே ஆபத்தை விளைவிக்கும். இப்படியான ஒரு சூழ்நிலையிலே இதற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய சைபர் தடுப்பரணை அமைக்க வேண்டியது கனடிய தேசிய பாதுகாப்பினுடைய ஒரு அவசியமாகவும் பார்க்கப்படுகிறது. உலகளாவிய அளவிலே தற்போது போர் என்பது பொருளாதார போராகவும் மாறிக்கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே ஆயுதங்கள் விடுத்து பணம் மற்றும் பொருளாதாரத்தை மையப்படுத்திய ஒரு போராக ஒரு புதிய நகர்வு, புதிய பரிணமிப்பு உருவாகி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே கனடாவினுடைய இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை உலகெங்கும் இருக்கின்ற அனைத்து நாடுகளும் முன்னேற்பாட்டுடன் செய்ய வேண்டிய ஒரு முக்கிய முன்னுதாரணமாக மாறியிருக்கிறது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால், கனடிய அரசு முன்மொழிந்திருக்கின்ற புதிய இணைய கண்காணிப்பு மசோதாவானது தனிநபர்களுடைய பிரைவசி கன்சர்னை, அதாவது தனி உரிமையை கடுமையாக பாதிக்கும், தனி உரிமையை மீறும் என்று சொல்லி ஒரு பெரும் அச்சம் தற்போது வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதிகாரிகளுக்கு இது கூடிய அதிகாரங்களை வழங்கும் என்றும் பொதுமக்களினுடைய தனிநபர் இரகசியம் என்பது கேள்விக்குறிக்கு உள்ளாகும் என்றும் சிவில் அமைப்புகள் தற்போது கவலைகளை தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் உலக நாடுகளை பொறுத்தவரையிலே பல்வேறு நாடுகளில் இது மிகச் சாதாரணமாக இருக்கிறது. உளவுத்துறைகள்
தனிநபர்களுடைய ரகசியங்களை தேட வேண்டியது தேசிய பாதுகாப்பிற்கு அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. இந்த ஒரு சூழ்நிலையிலே கெனடிய அரசினுடைய இந்த நகர்வானது ஆதரவான எதிரான கலவையான விமர்சனங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால், CGSMA ஒப்பந்தத்திற்கு முன்பதாகவே அமெரிக்காவுடன் குறிப்பிட்ட ஒரு சில துறைகளிலே ஆழமாக வர்த்தக உறவை வலுப்படுத்த விரும்புவதாக மார்க் கர்னி தரப்பு தெரிவித்திருக்கிறது. அதேவேளை அமெரிக்காவை தாண்டி வேறு சில நாடுகளுடனும் பரந்துபட்ட வர்த்தக உறவை வலுப்படுத்த வேண்டியது கட்டாயமான ஒன்றாக இருப்பதாகவும் மார்க் கர்னி தெரிவித்திருக்கிறார். அடுத்த ஒரு முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால், கனடாவிலே வேப்பிங் எனப்படுகின்ற எலக்ட்ரானிக் சிகரெட் போன்ற பொருட்களிலே இனிப்பு சுவை அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. வேப்பிங் பொருட்களிலே இனிப்பு சுவையை கட்டுப்படுத்துவதாக 5 ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு ஆளுங்கட்சியானது தற்போது தயக்கம் காட்டி வருவதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. பொது சுகாதார நலன்கள் மற்றும் இளையோர் பாதுகாப்பு அடிப்படையிலே இந்த தாமதமானது பெரும் கவலைகளை ஏற்படுத்தி வருகிறது. பல்வேறு நாடுகள் இந்த எலக்ட்ரானிக் சிகரெட்களுக்கு தடை விதித்திருக்கிறது. அதிலே மிக பெரும் ஆபத்து இருப்பதாக அடையாளம் கண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலையிலே இனிப்பும் இருக்குமாக இருந்தால் அது இலகுவாக சிறுவர்களை தன்னுடைய வாடிக்கையாளர்களாக மாற்றிவிடும். இந்த ஒரு சூழ்நிலையிலே கனடிய அரசு விரைந்து இது தொடர்பிலே காத்திரமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை தற்போது வலுப்பெற தொடங்கி இருக்கிறது. இதேவேளை நேயர்களே, கியூபெக் மாகாணத்திலே காகித வேலைகளை குறைத்து மருத்துவ சேவைகளை எளிதாக்க ஒரு புதிய திட்டம் ஒன்று கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இது ஒரு முன்னோடி திட்டமாக கியூபெக்கிலே கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. டிஜிட்டல் ஹெல்த் டேஷ்போர்ட் என்கின்ற பெயரில் தான் இந்த திட்டம் கொண்டு வரப்பட இருக்கிறது. இது மிகவும் வரவேற்பை பெறக்கூடிய ஒரு விடயமாக இருந்தாலும் தரவு பாதுகாப்பு, அதாவது இந்த தகவல்கள் திருடப்படுமாக இருந்தால் அது நிச்சயமாக தனிநபர்களினுடைய தனி உரிமையை கணிசமான அளவிலே பாதிக்கும். அதே போல அவர்கள் இலகுவாக மோசடியாளர்களால் குறிவைக்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும். இந்த நிலையில்தான் தரவு பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப கோளாறுகள் தொடர்பாக ஒரு சில விமர்சனங்களும் எழுந்திருக்கிறது. அதையும் தாண்டி இந்த திட்டமானது தற்போது செயற்பாட்டுக்கு வந்திருக்கின்றது. ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷன், அல்பர்டாவினுடைய எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து தனிப்பட்ட தரவுகள் கசிந்திருந்தது ஒரு பெரும் பேசுபொருளாக மாறியிருந்த நிலையிலே தொடர்பான அச்சம் பொதுமக்களிடையே எழுந்திருக்கிறது. நீங்கள் நினைக்கலாம் நேயர்களே, தனிநபர்களுடைய உதாரணத்துக்கு என்னுடைய பெயர், என்னுடைய விவரம், நான் அங்கே இருக்கின்றேன், என்னுடைய தொலைபேசி இலக்கம் போன்ற சில விவரங்கள் வெளியாகமாக இருந்தால் எனக்கு என்ன பாதிப்பு வந்துவிடப் போகிறது என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த விவரங்களை தெரிந்தவர்கள் எனக்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி என்னுடைய பெயரையும் என்னுடைய விவரங்களையும் கூறி என்னை நம்ப வைத்து என்னுடைய வங்கி கணக்குகளை மோசடியான முறையிலே கையாள முடியும். இலகுவாக என்னுடைய தனிப்பட்ட அறிவின் மூலம் நான் தப்பிக்க முடியும். ஆனால் முதியவர்கள் இதிலே சிக்குவார்கள். ஆகவே முதியோரை குறிவைத்து, அதாவது இளைய தலைமுறையினர் இலகுவாக தப்பிக்கிறார்கள். அவர்கள் கூட சிக்குகிற வளமையும் இருக்கின்றது. இருந்தாலும் இலகுவான இரைகளாக இந்த ஹேக்கர்களுக்கு முதியவர்கள் இருக்கிறார்கள். அதிலும் கனடிய முதியவர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக கனடிய தமிழர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இந்த தரவுகள் பாதுகாப்பான முறையிலே சேமிக்கப்பட வேண்டும். அவை வெளியார் கைகளுக்கு செல்லுமாக இருந்தால் நிச்சயமாக இலகுவாக மோசடியாளர்களினுடைய தாக்குதல்களுக்கு அவர்கள் உட்பட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். இந்த நிலையில்தான் இந்த செக்யூரிட்டி கன்சர்ன் தொடர்பான ஒரு கருத்து வெளிப்பட தொடங்கி இருக்கின்றது. இதேவேளை நேயர்களே, ஒன்டாரியோவிலே இன்னும் ஒரு பரபரப்பான ஒரு சம்பவம் ஒன்று அவதானிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்டாரியோவிலே பள்ளி மாணவர்கள் விளையாடுகின்ற சீனியர் அசாசின் என்கின்ற ஒரு விளையாட்டு தற்போது பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. சமீபத்திலே வீடற்ற பழங்குடியின நபர் மீது தண்ணீர் துப்பாக்கியால் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இது சாதாரணமான ஒரு விளையாட்டாக இருக்கலாம். பள்ளி மாணவர்கள் இந்த செயலை செய்தால் அது ஒரு குற்றமாக கருதப்படாது, அது ஒரு சேட்டையாக மட்டுமே கருதப்படும். ஆனாலும் திடீரென்று பார்க்கின்ற போது அவர்கள் தண்ணீர் துப்பாக்கி வைத்திருக்கிறார்களா அல்லது உண்மையான துப்பாக்கியா என்பது தெரியாது. ஒரு போலீஸ் ஆபீசர் பார்த்தால் அதற்கு எதிராக உடனே ரெஸ்பாண்ட் பண்ணினால் அது நிச்சயம் பெரும் அனர்த்தங்களை ஏற்படுத்திவிடும். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் இந்த விளையாட்டு பொருட்கள் உண்மையான ஆயுதங்களாக இருக்கும் என்கின்ற ஒரு சந்தேகம் ஏற்பட்டுவிடும். அதனால் ரெஸ்பாண்ட் கொடுக்கப்பட்டுவிடும் என்கின்ற ஒரு அச்சம் இருப்பதாக போலீஸ் அதிகாரிகள் தற்போது ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். முடிந்த அளவிற்கு இந்த விளையாட்டுகளை கண்ட்ரோல்ட் என்விரான்மெண்டிலே விளையாடுவதோடு அதை ஏனைய பொதுமக்களினுடைய தனிநபர் சுதந்திரத்திலே பாதிக்காத வகையிலே விளையாடுவது சால சிறப்பானதாக இருக்கும். அடுத்த முக்கியமான செய்தி பார்த்தமாக இருந்தால், மொன்றியலிலே மதுபான விடுதி ஒன்றிலே நடத்தப்பட்ட மோசமான துப்பாக்கி சூட்டு தாக்குதலிலே 2 பெண்கள் இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் உயிருக்கு ஆபத்தான காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதேவேளை நேர்களே, பிரிட்டிஷ் கொலம்பியாவினுடைய சரே பகுதியிலே விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. வேகமாக சென்ற மோட்டார் சைக்கிள் ஒன்று விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது. விபத்துக்குள்ளான மோட்டார் சைக்கிளானது சிக்னல் கம்பியிலே தொங்கியபடி இருந்திருக்கின்றது. மோட்டார் சைக்கிள் ஓட்டி மீட்கப்பட்டு மருத்துவமனையிலே சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால், எரிபொருள் விலை உயர்வு
கடுமையான உரத்தட்டுப்பாடு மற்றும் வெள்ளப்பெருக்கு என்று சொல்லி மும்முனை தாக்குதலிலே விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சஸ்கட்சுவானை சேர்ந்த விவசாயிகள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. அவர்களுக்கான நிவாரணங்கள் வழங்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பும் தற்போது எழுந்திருக்கிறது. இதேவேளை நேயர்களே, ஸ்பெயினினுடைய கெனரி தீவிலே ஹண்டா வைரஸ் தொற்று காரணமாக தனிமைப்படுத்தப்பட்டிருந்த உல்லாச கப்பலினுடைய பயணிகள் தற்போது வெளியேறுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிலே கனேடிய பயணிகள் தாயகம் திரும்புவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பிரிட்டிஷ் கொலம்பியாவைச் சேர்ந்த 4 தொடர்ச்சியாக குவாரண்டைனிலே வைத்திருக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இத்துடன் இன்று நாளுக்கான கனடாவினுடைய முக்கிய செய்திகளினுடைய சுருக்கமான தொகுப்பு முடிவுக்கு வருகிறது. நேயர்களே, தொடர்ச்சியாக கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி.